ladies, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் நான் போடலான்னு இருக்கேன். ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்னென்ன வேலை செய்கிறேன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. என்னோட பையன் வந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. தங்கம் அப்பு குஞ்சு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. வெளியே மரம் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு விளையாட்டு இருக்காங்க. சரி டீ குடிக்கிற டைம் வந்தாச்சு நம்மளுக்கு. போயிட்டு டீ ஊற்றிட்டு வரலாம் வாங்க. டீ ஊற்றுறத பார்க்கலாமா? இருங்க டீ ஊற்றி காமிக்கிறேன். டீ போட்டாச்சு. நான் ஆல்ரெடி டீ போட்டுட்டு தான் ஃபேஸ் வாஷ் பண்ண போனேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு டீ ஊற்றி குடிக்கலாம். பிஸ்கெட் சாப்பிடலாம் வாங்க. டீ குடிக்கலாம் வாங்க. டீ ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மந்தாரமான இந்த கிளைமேட்டுக்கு சூடான டீ, ஒரு பிஸ்கெட்டு, போண்டா பஜ்ஜி இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இங்கே அதெல்லாம் கிடைக்காது, ரொம்ப ரேரு. ஸோ அதால் டீ பிஸ்கெட் சாப்பிட்லாம் வாங்க. போயிட்டு பார்க்கலாம். பாப்பா வேறு அழுகுறானா, உள்ளே போய் பார்க்கலாம். இந்த டீக்கு இந்த கிளாசிக் பிஸ்கெட் தான். யாருக்குனா இந்த கிளாசிக் பிஸ்கெட் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த பிஸ்கெட் தான் பிடிக்கும். இது ரீசெண்டாக வந்த பிஸ்கெட் தான். ரீசெண்டாக இது வந்ததுலேருந்து இந்த பிஸ்கெட் மட்டும் தான் நான் சாப்பிட்டுருக்கேன். யாரெல்லாம் இந்த பிஸ்கெட் பிடிக்கும், யாரெல்லாம் டெய்லி இந்த பிஸ்கெட் சாப்பிடுவீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். டீ குடிச்சிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். டீ இதோ இருக்குது, பிஸ்கெட் கீழே இருக்குது. சாப்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். டீ குடிச்சு முடிச்சாச்சு வாங்க. சாம்பாருக்கு பருப்பு எடுத்துட்டேன். நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா ப்ளைன் சாம்பார், இட்லி அதான் ஐடியா பண்ணியிருக்கேன். சாம்பார் பருப்பு கழுவிட்டு பார்க்குறேன் வாங்க. பாருங்கள் பருப்பு கழுவிடு. ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். கேமரா செட் பண்ணிக்கிறேன். பருப்பு தான் வரும் சிம்பிளாக. ஒரு 2-3 டைம்ஸ் கழுவிங்க. அப்போ தான் பருப்பு சுத்தமாகும். ஏன்னா கல் அப்படிலாம் இருக்கும். அதனால தான். இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ வந்து தண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம் பருப்பை. இது தண்ணி அதிகம். அந்த பருப்பு கொஞ்சம் நனையிற மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள் இப்போ ஊற்றியாச்சு. இதில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு, மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுட்டு குக்கரை மூடிடலாம். இப்போ இது வேகட்டும். நம்ம கேஸில் வச்சுக்கலாம் வாங்க. பாருங்கள் இது வந்து ஒரு 7 விசில் வரட்டும். வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் செய்து பார்க்கலாம். விசில் வரட்டும். அதுக்குள்ளே நான் வந்து ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே ப்ளீஸ் பாருங்கள். ஆனியன் வந்து கட் பண்ணியாச்சு. சாம்பார் விசிலும் வந்துடுச்சு. நல்லா 7 விசில் கிட்ட 8 விசில் கிட்ட விட்டுட்டா நல்லா வெந்துட்டுருக்கும். ஆனியனும் கட் பண்ணியாச்சு. இப்போ செய்யணும்னா அதுக்குள்ளே வந்து நமக்கு டேடி வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணுங்கிறாங்க. அதெல்லாம் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு கட்டுறாங்க. நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா அப்பா பானிபூரியும் அப்புறம்
காளான் இதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நான் இதில் எது சாப்பிட போகிறேன் பார்த்தீங்கன்னா காளான் தான் சாப்பிட போகிறேன். யார் இடத்துல காளான் பிடிக்கும் கம்மிங்க காளான் பிடிச்சி போட்டுக்கோம். நினச்சிட்டே இருந்தேன் என்னடா சூடாக சாப்பிடணும் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு. நினச்சாலே அப்போ வாங்கிட்டு வந்துடுவார் நமக்கு தெரியாதுல்ல. நான் வாங்கிட்டு வர மாட்டாங்க. ரோட்டு கடை காளான் இதை யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு உங்களை பார்க்க இந்த காளை வச்சு ஒரு காளான் எடுத்து வாயில வச்சு சூடா ஏதோ பரவாயில்லையா இருக்கு. பெடிஸ் நேற்று நான் வந்து அந்த சாம்பார் பருப்பு வேக போட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். அதோடய என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு பாப்பா கூட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போய் செஞ்சேன் பாருங்கள். அந்த வீடியோ எடுத்தது எனக்கு ஞாபகமே இல்லை. அப்படியே மறந்துட்டேன். சாப்பாடு செஞ்சு எனக்கு சாப்பிட்டு படுக்கும்போது தான் ஞாபகம் வருது. எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஐயோ நான் அதுமாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க, பார்த்தா அதுலேயே விட்டுட்ருக்கேன். சரி ஒரு ஈவினிங் ரொட்டீன் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் வரைக்கும் தாங்க எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒரு நேரம் சரி ஈவினிங் ரொட்டீன் மட்டும் போட்டுக்கோமா, ஈவினிங் மட்டும் நீ எடுத்துருக்கல ஃபுல்லாக, நைட் தானே நீ எடுக்கல, நைட் ஒரு நாள் போட்டுக்கலாம், ஈவினிங் ரொட்டீன் மட்டும் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கலாம் அந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறது. யாரும் கோச்சிக்காதீங்க. ஈவினிங் ரொட்டீனை போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். யார் யார் வீட்டிலலாம் ஈவினிங் ஆனால் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவீங்க, நான் 2 இது கேட்டிருப்பேன், அதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இந்த வீடியோ இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஹால்னு கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஹாப்பியாக இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷர்மி. ஓகே பாய்.